ஏஎல் பிசிக்ஸ் ஹப் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் பிசிக்ஸ் பாடத்தில் காணப்படுகின்ற யூனிட் 2 மெக்கானிக்ஸ் என்ற பாடத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நாங்கள் முதலாவதாக கைனமெட்டிக்ஸ் சம்மந்தமான அதாவது இயக்கத்தியல் சம்மந்தமான பேசிக் தியரி நாங்கள் பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து தொடர்பு இயக்கம் சம்மந்தமான தியரியும் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைனமெட்டிக்ஸ் பேசிக்ஸில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக நாங்கள் கணியங்கள் பற்றி பார்க்க போகிறோம். கணியங்களில் 2 வகையான கணியங்கள் இருக்கு. எண்ணிக்கணியங்கள், அடுத்தது காவிக்கணியங்கள். கைனமெட்டிக்ஸில் காணப்படுகின்ற சொற்பதங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதாவது இடப்பெயர்ச்சி, தூரம், வேகம், கதி மற்றும் ஆர்முடுகள். இந்த 5 உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த 5 பார்த்தீங்கன்னா கணியங்கள் தான். அப்படி என்றால் இந்த 5ல் எது எண்ணிக்கணியம், எது காவிக்கணியம் என்று பார்த்தீங்கன்னா, எண்ணிக்கணியங்களுக்கு வாரது தூரமும் கதியும். காவிக்கணியங்களுக்கு வாரது வேகம், இடப்பெயர்ச்சி, அடுத்து ஆர்முடுகள். இந்த காவிக்கணியங்களுக்கும் எண்ணிக்கணியங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்றா பார்ப்போம். எண்ணிக்கணியம் திசையை குறிக்காம பெருமன் மட்டுமே தரப்போகுது. ஆனால் காவிக்கணியங்கள் திசையும் பெருமனும் தார ஒரு கணியம். அதாவது காவிக்கணிய வெட்டி கரைக்கிற நேரத்தில் அதுக்கு பெருமனையும் வழங்கணும், அதே நேரத்தில் திசையை பெட்டியும் கைக்கணும். எண்ணிக்கணியங்களுக்கு அப்படி கைக்க தேவை. இவ்வளவுதான் இதில் டிஃப்ரென்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கணியங்களில் காணப்படுகின்ற இந்த வேகம், கதி, இடப்பெயர்ச்சி, தூரம், ஆர்முடுகள் பற்றி நான் இப்போ கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறேன். ரைட். இப்போ இந்த இடத்துல பார்க்கக்குள்ள முதலாவதாக நாங்கள் தூரமும் இடப்பெயர்ச்சியும் பற்றி பார்ப்போம். தூரம் என்ற கைக்குள்ள, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அதாவது ஒரு இடத்துல இருந்து என்றது ஆரம்ப புள்ளி, இன்னொரு இடத்துக்கு போகிறது இறுதி புள்ளி. சரியானே? அப்போ ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் போகிறதுக்கு நீங்கள் பயணித்த பாதையின் மொத்த நீளம்தான் தூரம் என்று சொல்லுவோம். சரியானே? இதுக்கு குறிப்பிட்ட இது இல்லை, திசை இல்லை. இங்கால போகலாம். சரியானே? அந்த பாதையில திசையில இப்படி. ஆகவே இதுக்கென்று ஸ்பெசிஃபிக்கா ஒரு திசையும் இல்லை. அதனாலதான் இது எண்ணிக்கணியம். இதுக்கு நாங்கள் திசை கைக்க தேவை. ஆகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அந்த வரவிலக்கணம் மாதிரி உங்களுக்கு நீங்க விளங்கிக் கொள்றது என்னன்னா, ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான மொத்த பயண பாதையின் நீளம் இல்லாட்டி அளவு என்று சொல்லுவோம். அடுத்தது இடப்பெயர்ச்சின்னு பார்க்கல, ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான ஆக குறைந்த தூரம் என்னவாக இருக்கும்? ஒரு நேர்கோடாக இருக்க போகுது. 2 புள்ளிகளை இணைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோடு. அதனாலதான் இப்ப ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையில இருக்கிற ஆக குறைந்த தூரம் இதான் இடப்பெயர்ச்சி. இந்த இடப்பெயர்ச்சியை பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோடுபடியா ஒரு குறித்த திசையை நோக்கி போகுது. பார்த்தீங்கன்னா இந்த திசையை நோக்கி போகுது. சரியானி? நீங்க கிட்டத்தட்ட ஒரு கிழக்கு திசையை நோக்கி போறவே இருக்கு. சரியானி? இப்படி நாங்க நீங்க கிழக்கு, வடக்கு, மேற்கு அப்படிலாம் போல நீங்க இந்த கிராஸ் சிம்பிள் போடணும். மேலே எண் போடணும், இல்லாட்டி வேறு எங்கேயாவது என் வடக்கு இது வடக்குட்டு நீங்க முன்னமே சொல்லணும். ரைட். இவ்வளவுதான் தூரம் இடப்பெயர்ச்சி சம்பந்தமான விடயங்கள். அடுத்ததுக்கு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வேகமும் கதியும். கதியை பற்றி கேட்போம். கதியை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு நேரத்துல அடைந்த மொத்த தூரம். சரி, ஆகவே இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சமன்பாடு வரப்போகுது? மொத்த தூரம் இங்கு மொத்த நேரம் எடுத்த அந்த மொத்த தூரத்தை அடைகிறதுக்கு எடுத்த நேரம்
இது மொத்த நேரம். இதுதான் நேரம், சாரி கதி என்று வரப்போகுது. அடுத்ததாக வேகம் என்று பார்த்தீங்கன்னா ஓரலகு நேரத்தில் ஏற்படுகின்ற இடப்பெயர்ச்சியின் மாற்றம். சரி, இடப்பெயர்ச்சியின் மாற்றம், இடப்பெயர்ச்சி டெல்டா இடப்பெயர்ச்சி, இங்கு டெல்டா நேரம். டெல்டா என்றது மாற்றம் என்று சொல்லுவோம். சரி, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு இவ்வளவு இடப்பெயர்ச்சி ஒரு குறித்த நேரத்துல போயிருப்போம், அதால பிரிப்போம். இந்த இவ்வளவு இடப்பெயர்ச்சியை அந்த குறித்த நேரத்தினால பிரிச்சு வரதான் வேகம் என்று வரப்போகுது. நீங்க யோசிக்கலாம், தூரமும் இடப்பெயர்ச்சியும் சமன் இல்லை, அப்ப எப்பயும் சமனாகாது என்று கழிச்சு. அது போல தூரமும் இடப்பெயர்ச்சியும் எப்ப சமனாகும் என்று பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோட்டு வழியாக செல்ற நேரத்துல, ஒரு நேர்கோட்டுக்குரிய இந்த நேர்கோட்டு இயக்கத்துல தூரம் இடப்பெயர்ச்சியும் சமனாக வரும். சரி, அதான் இப்போ ஏல இருந்து நாங்கள் பிக்கு போறோம். இந்த நேர்கோடு வழியாக தான் போறோம். நேர்கோட வழியில போக்குள்ள இங்க பி அடைகிறோம், அதுவும் தூரம் தான். இவர் ஆக குறைந்த தூரம் ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான ஆக குறைந்த தூரம் இடப்பெயர்ச்சி இந்த அதே லைன் தான், அதே நேர்கோடு தான். ஆகவே ரெண்டும் சமன். சரி, ரைட். இந்த நேர்கோட்டு இயக்கத்திலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சில நேரத்தில் தூரம் இடப்பெயர்ச்சியின் சமன், சில நேரத்தில் தூரம் இடப்பெயர்ச்சியின் சமன் இல்லை. அது எப்படி வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேர்கோடு எடுப்போமே, ரைட், நேர்கோடு எடுப்போம். சரி, இங்கே ஆரம்ப புள்ளி, இது இறுதி புள்ளி, ரைட். இப்போ ஒரு ஆள் வந்து 100 மீட்டர், இது போல 100 மீட்டர், ரைட், 100 மீட்டர் போய் சரியானே பியில இருந்து பின்னோக்கி வாரு, பின்னோக்கி சிக்கு வாரு, இது வந்து 40 மீட்டர். சரியானே எப்படி போறேன்னா ஏ டு பி, அடுத்தது பி டு சி. சரியானே ஆகவே இந்த இடத்துல உங்களுக்கு என்ன விளங்கணும், தூரம் எவ்வளவு என்னவா இருக்கு போகுது, ஒரே நேர்கோடு தான், ஒரே நேர்கோடு தான். ஆனா இந்த இடத்துல தூரம் என்னவா இருக்கு போகுது, 100 சக 40, 140 மீட்டர்னு இருக்கும். ஆனால் இடப்பெயர்ச்சி வரவிருந்து பாருங்க, ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளி எது, பி இல்லை சி. இந்த பயணப்பாதையில இறுதி புள்ளி வந்து சி. ஆகவே ஏக்கும் சிக்கும் இடையிலான ஆக குறைந்த தூரம் இந்த 140 ஒரு தூரம் தான். ஆனா ஆக குறைந்த தூரம் எது, இந்த 140 அளவு மைனஸ் பண்ணீங்கன்னா இது இவ்வளவு இருந்தான், ஏசி என்ற லைன் தான் இருக்கு. ஸோ 60 மீட்டர் வரப்பு. ஆகவே இடப்பெயர்ச்சி வந்து 60 மீட்டர் வரப்பு. பார்த்தீங்களா வித்தியாசப்படுது. இப்படி இந்த இப்படிப்பட்ட நிபந்தனைகள்ல தூரமும் இடப்பெயர்ச்சியும் சமனாக வரும், சமனாக வராது. சமனாக வராதுதான் கூட சந்தர்ப்பங்கள் இருக்கு. குறைஞ்ச ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பங்கள்ல சமனாக வரும். சரியானே அதே விஷயம்தான் கதிக்கும் வேகத்துக்கும் இருக்க போகுது. கதி நாங்க தூரம் பெட்டி கைக்குள்ள கதி என்று வரப்போம், இடப்பெயர்ச்சி பெட்டி கைக்குள்ள வேகம் என்று வரப்போம். சரியானே அடுத்தது இப்ப கதியும் வேகமும் சமனாக இருக்காது. அப்படி நீங்க இந்த கதியும் வேகம், ரைட், அந்த நாங்க இப்ப தூரத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் பிடிக்காச்சோமோ அதே மாதிரி வேகத்துக்கும் கதிக்கும் வரும். சரியானே அடுத்த சொல் என்னன்னு பாத்தீங்க, கடைசி சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறுமுடுகள். ஆறுமுடுகள் என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓரளவு நேரத்துல ஏற்படுகின்ற வேக வித்தியாசம், வேக மாற்றம். வேக மாற்றம் என்றது இப்படின்னு பார்க்கலாம். இல்லாட்டி நான் உங்களுக்கு டெல்டா வேகம், இங்கு டெல்டா நேரம், இதான் உங்களோட ஆறுமுடுகள்ன்ற வரவிலக்கணம், ஒரு ஷார்ட் ஃபார்மா நாங்கள் இருக்கோம். இந்த இடத்துல ஒரு வேக மாற்றம் என்றது வேகத்தில் ஏற்படுகின்ற அதிகரிப்பா இருக்கலாம், இல்லாட்டி வேகத்தில் ஏற்படுகின்ற குறைவாகவும் இருக்கலாம். குறைஞ்சு போறதா இருக்கலாம், கூடி போறதா இருக்கலாம். கூடி போறதுக்கு நாங்க ஆறுமுடுகள் என்று கேட்போம், ஏன்னா ஆறுமுடுகள் என்று சொல்லுவோம். குறைஞ்சு வாரது வந்து மைனஸ் ஆறுமுடுகள். காவிதானே வேற திசை என்றபடியே திசைக்கு நாங்க மைனஸ் போடுவோம். ஸோ மைனஸ் ஆறுமுடுகள். இந்த மைனஸ் ஆறுமுடுகள் சும்மா நாங்க மைனஸ் ஆறுமுடுகள் போடலாது. மைனஸ் ஆறுமுடுகளை தவிர்த்து ஒரு அதுக்கு பதிலாக இன்னொரு வேர்டு ஒன்று, அது அமர்முடுகள். ஆகவே
ஓரலகு நேரத்துல ஏற்படுகின்ற வேகத்தின் அதிகரிப்பு வந்து ஆர்முடுகள், ஓரலகு நேரத்துல ஏற்படுகின்ற வேகத்தில் ஏற்படுகின்ற குறைவு வந்து அமர்முடுகளா இருக்கு. இவ்வளவுதான் உங்களோட இந்த பேசிக் சம்பந்தமான விடயங்கள். அடுத்ததாக நாங்க தொடர்பு இயக்கத்துக்கு போவோம். தொடர்பு இயக்கம் பற்றி நாங்கள் இப்போ பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா தொடர்பு இயக்கம் இதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி மாற்றீட்டு சட்டங்களை பற்றி பார்ப்போம். மாற்றீட்டு சட்டங்கள் எந்த ஒரு மாற்றீட்டு சட்டம், அதாவது புவி சார்பாக மாறாத வேகத்தில் செல்லுகின்ற மாற்றீட்டு சட்டங்களுக்கு நாங்கள் இயக்க விதிகளை பாய்க்கலாம். இந்த இடத்துல மாற்றீட்டு சட்டங்கள் என்றது ஒரு இடம் மட்டுமில்லை, பல இடங்கள்ல பல்வேறு மாற்றீட்டு சட்டங்கள் இருக்கு. ஒரு இடத்திலிருந்து ஒரு பொருள்ற இயக்கத்தை பார்க்கும்போது அது ஒரு விதமாக இருக்கும். இன்னொரு மாற்றீட்டு சட்டத்துல அதே பொருள்ற இயக்கத்தை பார்க்கும்போது வேறு விதமா இருக்கு. ஸோ சட்டத்துக்கு சட்டம் கொஞ்சம் வித்தியாசப்படும், பெர்ஸ்பெக்டிவ் என்று சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த தொடர்பு இயக்கம் காணப்பட போகுது. சரிதானே? இந்த இடத்துல இயக்கம் என்றது ஒரு பொருள்ற வேகம் என்று சொல்லுவோம். வேகத்தை பற்றி தான் கேட்க போறோம் இந்த இயக்கத்துல. ஆகவே தொடர்பு இயக்கம் என்றது, அதாவது ஒரு மாற்றீட்டு சட்டம் அசைகிற நேரத்துல ஒரு அவதானி அசையுது, அதே நேரத்துல ஒரு பொருளும் அசையுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு லாரி ஒன்று இருக்கு. அந்த லாரியில நாங்க நிக்கிறோம். சரியானே? அது VA என்ற வேகத்துல போகுது. அதே நேரத்துல VB, அதாவது VA என்றது புவி சார்பாக இந்த லாரியிட A என்ற லாரியிட வேகம், VB என்றது புவி சார்பாக B என்ற லாரியிட வேகம். சரியானே? நம்மளுக்கு முன்னாடி ஒரு B என்ற லாரி போகுது VB வேகத்துல. ஆனால் நம்மளுக்கு, அதாவது இந்த VA, அதாவது A லாரியில காணப்படுகின்ற ஒருவருக்கு இந்த லாரியிட வேகம் வந்து VB-ஆக காணப்படாது, என்னவா காணப்படும்? ஒரு வித்தியாசமான, அதாவது வேற வேகம் இருக்க போகுது. புவியிலிருந்து பார்க்குற எங்களுக்கு, புவியிலிருந்து பார்க்குற ஒரு ஆளுக்கு இந்த லாரியிட வேகம் VB-ஆ இருக்கும், ஏற லாரியிட வேகம் வந்து VA-ஆக காணப்பட போகுது. ஆகவே இந்த இடத்துல A சார்பாக B இன் வேகம் என்று கேட்கப்படுறோம், இல்லாட்டி B சார்பாக A இன் வேகம் அப்படின்னு கேட்கப்படுறோம். யான் தொடர்பு இயக்கத்துல பயிற்சி கொண்டு வரப்போற ஒரு விடயம். சரியானே? இந்த இடத்துல நாங்க சமன்பாடு கீழே 2 சமன்பாடு தந்திருக்கோம். இந்த சமன்பாடுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு உங்களுக்கு, நீங்க பார்க்காத இதுல VA.B என்று வந்திருக்கு, VA.T. அது என்ன நோட்டேஷன், அது என்ன குறியீடு என்று பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பொருள் சார்பாக இந்த பொருள் வேகம் பார்ப்போம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா VA.B என்றா என்னன்னு பாத்தீங்கன்னா, B சார்பாக A இன் வேகம். இந்த இப்படிப்பட்ட குறியீடுகள் வரக்குள்ள பின்னுக்கு இருந்து வாசிங்க. சரி, B சார்பாக, இது முதலாவது சொல்லணும், B சார்பாக A இன் வேகம் என்று நீங்க பின்னுக்கு சொன்னீங்கன்னா அதான் அவ்வளவுதான் விஷயம். சரி, இப்ப இன்னொன்று எடுப்போமே, A.E. E என்றது புவி. ஸோ புவி சார்பாக A இன் வேகம். சரி, இன்னொன்று எடுப்போம், B.A. A சார்பாக B இன் வேகம். இவ்வளவுதான் விஷயம். சரியானே? ரைட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா VA.B சமன் புவி சார்பாக A இன் வேகம் மைனஸ் புவி சார்பாக B இன் வேகம். இதுக்கு முதல் நான் கழிச்சது வந்து பாத்தீங்கன்னா A சார்பாக B இன் வேகம் என்றபடியா நம்மளுக்கு மாறி வரப்போகுது. அதாவது நாங்க இதுக்கு முதல் கழிச்ச ப்ராப்ளம், அதுக்குரிய சமன்பாடு என்ன பாத்தீங்கன்னா VB.A ஏண்டா A சார்பாக B தானே, A சார்பாக B சமன், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா A முன்னுக்கு இருக்கு, B பின்னுக்கு இருக்கு. ஆகவே A ல இருந்து B ஐ மைனஸ் பண்ணும். இந்த இடத்துல B முன்னுக்கு இருக்கு, A பின்னுக்கு இருக்கு. ஆகவே VBE மைனஸ் VAE ஆக காணப்பட போகுது. பாத்தீங்கன்னா VB மைனஸ் VA. நாங்க VBE என்று போட தேவையில்ல, என்றாலும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து இதை நாங்க இலகுவாக வேறு விதமாக இப்படி உங்களுக்கு ஞாபகமா இருக்கிறதுக்கு இப்படி செய்யலாம் வேண்டாம், இதை மைனஸை பிளஸ் ஆக்குவோம்.
ஸோ உங்களுக்கு தெரியும் வேகம் என்றது ஒரு காவி. மைனஸை நாங்கள் இந்த இடத்துல திசைக்கு போடலாம், பருமனுக்கு கொடுக்காம திசைக்கு கொடுக்கலாம். ஆகவே இந்த இடத்துல ஒரு திசை, அதாவது இவரோட திசை விஏஇ மைனஸ் விஏஇ என்றபடியா பார்த்தீங்கன்னா மைனஸ் அது சமன் விஏஇ மற்ற திசை இப்படியும் எழுதலாம். இன்னொரு விதமாக எழுதலாம் என்று பார்த்தீங்கன்னா இது வந்து தெரிஞ்சதுதான். என்னடா காவி என்றபடியா உங்களுக்கு தெரியும், மைனஸ் ஒன்று வந்தா திசையை மாற்றலாம். இன்னொரு விதமாக நீங்க கேட்கலாம், விஏஇ நாங்க சமன் விஇஏ என்று எழுதலாம். அதாவது இந்த லெட்டர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். அதாவது இஏ முன்னுக்கு கொண்டு வந்து ஏ பின்னு கொண்டு வரலாம். அதுக்கும் இந்த மைனஸ் உதவும். சரி, அதான் இங்கே செஞ்சிருக்கோம். மைனஸ் விபிஇ நாங்க பிளஸ்ஸா மாத்திரத்துக்கு பிஏ பின்னுக்கு கொண்டு போய் ஏ முன்னுக்கு கொண்டு வரும். சரி, அதே தான் இங்கே செஞ்சிருக்கோம். சரி, அப்ப ஏஇ விஏஇ பிளஸ் விஇபி. சரியானே, இந்த இடத்துல உங்களுக்கு விளங்க வேண்டும்டா, இப்ப பிளஸ் ரெண்டும் அட் ஆகுது. ஏஇ இபி இடைக்குள்ள பொதுவா இருக்கிற யாரு? இ. ரைட், இவரை வெளியில் தூக்கலாம். சரியானே, இப்ப தூக்கி போட்டு இவர் ரெண்டையும் என்ன ஜாயின் பண்ணி விட்டா விஏபி வரப்போகுது. இன்னொரு விதமா நான் இதை ப்ரூவ் பண்றதுக்கு இன்னொன்று ஈஸியர். ஃபார் எக்ஸாம்பிள் 3 பொருட்கள் இருக்கு, யானி ஏபிசி என்று, யானி ரெஸ்பெக்டிவ்லி விஏ விபி விசிஎன். சரி, ரைட். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? நமக்கு என்ன தேவைண்டா சி சார்பாக ஏயின் வேகம். அதை நாங்கள் எப்படி எழுதலாம்டா, வி A dot E plus V E dot B plus V B dot C. சரியானே, ரைட். இதுல இடையில ரெண்டும் ஈ வர போகுது, பக்கத்துல இருக்கு. சரியானே, ரைட். அப்ப இவரை வெளியில் தூக்கலாம். அதே மாதிரி இந்த பியும் பக்கத்துல இருக்கு, இவரையும் வெளியில தூக்கலாம். மீதி இருக்கிற என்ன, ஏயும் சியும் ரெண்டையும் கொண்டு வந்தா விஏசி வரப்போகுது. இதுவும் உங்களுக்கு லேசாக இருக்கக்கூடும். தொடர்பியக்கம் சம்பந்தமான ஒரு ஷார்ட்கட் நான் வேறொரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த சமன்பாட்டிலும் கொஞ்சம் லேசாக இருக்க போது அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். தொடர்பியக்கம் சம்பந்தமான கேள்விகளை லேசாகவும் இலகுவாகவும் விரைவாகவும் செய்கிறதுக்கு நீங்கள் அந்த ஷார்ட்கட்டை பாய்க்கலாம். ஸோ இவ்வளவுதான் உங்களோட தொடர்பியக்கம் சம்பந்தமான தியரி. அடுத்ததாக நாங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் வரைவுகளை பற்றி பார்ப்போம். எஸ்டி வரைவு, பிடி வரைவு பற்றி பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஏனைய தியரிகளை நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது இயக்க சமன்பாடுகளும் அதுக்கு இயக்க சமன்பாடுகள் எங்கே பிரயோகிக்கிறதுக்குள்ள இயக்கங்கள்லாம் பிரயோகிக்கலாம். இப்படிப்பட்ட இயக்கங்கள் 4 வகையான இருக்கு. அதை நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும். நன்றி, வணக்கம்.